வாங்க, காய் வந்திருக்கு. புதுசு புதுசா காய் கொண்டு வந்திருக்கேன். வாங்க போய் வாங்க. ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் காய் வந்துருச்சே. சீக்கிரம் போய் காய் வாங்கணும். முதல்ல காய் வாங்கிட்டு வந்து சமைப்போம். அக்கா போலாமா? நல்ல காயா இருந்தா பார்த்து வாங்கலாம். வாங்க நம்ம போய் வாங்கிட்டு வரலாம். அண்ணே, தக்காளி என்ன விலைண்ணே? அக்கா கிலோ 40 ரூபா அக்கா. நேத்து தானே நான் 30 ரூபாய்க்கு வாங்கினேன். நீங்க என்ன 40 ரூபா சொல்றீங்க? அக்கா அது நேத்து, இது இன்னைக்கு. நான் ஃப்ரெஷ்ஷா தோட்டத்துல இருந்து கொண்டு வந்திருக்கேனாக்கும். பரவாயில்லையே, நல்ல பதில் சொல்றீங்களே. சரி சரி, நான் 30 ரூபா தான் தருவேன். எனக்கு 1 கிலோ தக்காளி கொடுங்கண்ணே. கொஞ்சமாச்சும் எனக்கு கட்டுப்படி ஆகணும்லக்கா, இப்படி குறைச்சு கேட்குறீங்க? அதெல்லாம் கட்டுப்படி ஆகும்ண்ணே. அது சரி, 2 பேரும் சரிக்கு சரி பேசிட்டு இருக்கிறீங்க. நம்ம முதல்ல காய் வாங்கலாம். உருளைக்கிழங்கு என்ன விலைண்ணே? கிலோ 35 ரூபா தாம்மா. அக்கா கொஞ்சம் கவனமா எடைய பாருங்க. அவரு 1 கிலோ முழுசா போடுறாரான்றத. அப்படியெல்லாம் என்னை சந்தேகப்படாதீங்க, நான் ஒரு நேர்மையான வியாபாரியாக்கும். அதான் தெரியுமே எங்களுக்கு. அம்மா அம்மா, எனக்கு சிப்ஸ் வாங்கிட்டாமா. டேய், இது காய்கறி வண்டிடா. அப்படினா எனக்கு கேரட் எடுத்து கொடுமா, நான் சிப்ஸ் மாதிரி கேரட்டை சாப்பிடுறேன். அண்ணே, நம்ம தெருவுக்கு புதுசா ஒரு குடித்தனம் வர போறாங்களாமே. ஆமாக்கா, நான் நேத்தே பார்த்துட்டேனே. அப்படியா? யாருக்கா வர்றது? அவங்க வர்றதுனால எனக்கு வியாபாரம் கூடும்ல. கமலா, நீ இன்னும் காய் வாங்கலையா? இதோ இப்பதாங்க வாங்குறேன். நீங்க பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு முழுதும் பேசிக்கிட்டே இருப்பீங்களே. அவர் வியாபாரத்துக்கு போறது இல்லையா? சீக்கிரமா காயை வாங்கி முடிங்க. அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே, பேசினா தானே நான் காய் விற்க முடியும். சரிண்ணே, எனக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. அக்கா 150 ரூபா ஆச்சுக்கா. அக்கா நீங்க வந்து பேச ஆரம்பிச்ச நேரத்துக்கு காய் வாங்கியிருந்தது இதெல்லாமே கம்மிதாக்கா.